கேடுகெட்ட போஸ பத்தி வீட்ல தமிழ்ச்செல்வி போட்டு கொடுத்து, போஸ கழுத்த புடிச்சு ராஜாங்கம் வெளிய தள்ளினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போஸ் எப்படியாவது ராஜாங்கத்தோட வீட்ல நிரந்தரமா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு. மலரு தான் தமிழ்ச்செல்விக்கு அப்படியே நெருங்கிய தோழியாச்சே. கண்டிப்பா அவளோட வாழ்க்கைக்காகவாவது என்ன இந்த வீட்ல விட்டு வைப்பா. நான் சொன்னது சரிதானே? டேய், நீ சொன்ன மாதிரியே நாளைக்கும் நான் நாடகத்தை நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு இங்க 2 பேருமே பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் தமிழ்ச்செல்வி இங்க ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஈஸ்வரி கிட்ட போய் அங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நான் நேத்தே சொன்னேன் இந்த போஸ் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது இப்ப வரைக்கும் எதுக்காக அவன் இங்க இருக்கான்? நான் சொன்ன மாதிரியே அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கக்கூடாது. நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போயிட்டு வர்றதுக்குள்ள போஸ் இங்க இருக்கக்கூடாது. அப்படி நான் சொன்னதை மீறியும் அவன் இங்க இருந்தானா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் தான் உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன்ல, போஸ் இங்க இருக்க மாட்டான். நீ கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தமிழ்ச்செல்வியோ இங்க வசந்தியையும் அப்பத்தாவையும் அழைச்சுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நேரா ஈஸ்வரி போஸு கிட்ட வந்து, அடே போஸு, உனக்கு ஒரு நல்ல விஷயம். என்னம்மா சொல்லு. அந்த தமிழ்ச்செல்வி இப்பதான்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கா. நமக்கு இதுதான் சரியான நேரம். அவ இல்லாதப்பயே நான் போய் ராஜாங்க மாமா கிட்ட எப்படியாவது நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்காக எடுத்து பேசுறேன். அப்படி அதுக்குள்ள அவரோட மனசை நாம மாத்திட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த தமிழ்ச்செல்வி வந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதுடா. அதேதாம்மா நானும் சொல்றேன். இதுதான் சரியான நேரம். நீ வா, நாம உள்ள போய் ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் போஸுமே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போஸும் ஈஸ்வரியும் வர்றத பார்த்த சன்னாசி, ஏய், எதுக்காக வீட்டுக்குள்ள வர? உனக்கு தான் கொட்டகைக்குள்ள இடம் கொடுத்துருக்கோம்ல, எதுக்காக நீ வீட்டுக்குள்ள வந்த சொல்லு அப்படின்னு சன்னாசி பேச, உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல, நான் ராஜாங்க மாமா கிட்ட பேச வந்திருக்கேன். என்ன ஈஸ்வரி, என்ன விஷயம்? மாமா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. போஸ் எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தான். அதுக்காக அவனும் ஒரு வயசு பையன் தானே. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பாவம் மலரு, அவளுமே வாழ வெட்டியா இப்படி புருஷன் கூட இல்லாம தனியா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி இங்க ராஜங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் அங்க இருந்த சன்னாசிக்கு, என்ன ஈஸ்வரி, அப்படியே அப்பத்தாவோட சாவுக்கு வர மாதிரி வந்துட்டு எங்கேயே டேரா போட்டுடலான்னு நீயும் உன் புள்ளையும் அப்படியே ஒரு திட்டம் போட்டு இங்க வந்திருக்கீங்க தானே? அதுதானே உண்மை? ஏன், உன் பையன் தப்பு பண்ணும்போது அவனோட வாழ்க்கைய பத்தி அவன் யோசிக்கலையா? தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனோட வாழ்க்கைய பத்தி அவன் யோசிக்கிறானா? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த போஸ் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அப்படி இல்லைன்னா நானே அடிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சன்னாசி பேச, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேசல, நான் மாமா கிட்ட தான் பேசுறேன். மாமா, சொல்லுங்க மாமா, நீங்களாவது இந்த சின்னஞ்சிறுசுங்களோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வைங்க. மாமா, இவன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்லாம் இல்ல. இவனுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில இடம் கொடுத்தா கூட அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்திப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி பேச, உடனே அங்க அப்பத்தா இதையெல்லாம் கேட்டுட்டு, ஏண்டி, உன் புள்ள பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? என் புள்ளைய அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவனோட கட்சியில இருக்க ஃபைலை எடுத்துக்கிட்டு போய் எவங்கிட்டயோ ஏதோ ஒரு பொண்ணு ஏமாந்து அங்க போய் கொடுத்துட்டு, கடைசியில இப்ப வந்து என்னமோ உன் பையன் யோகிய மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. இந்த போஸ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உடனே போஸ் இருந்துகிட்டு, அம்மா, என்னம்மா இது? அப்பத்தா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேசாம அமைதியா இருக்க சொல்லு. அத்தை, என்ன அத்தை, நீங்க வயசுல மூத்தவங்க. சின்னஞ்சிறுசுங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க. அதனால போஸோட வாழ்க்கையும் மலரோட வாழ்க்கையும் கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த மோகனா இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, என்னங்க, ஈஸ்வரி சொல்றதும் எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. இந்த ஒரே ஒரு தடவை போஸ மன்னிச்சு மலருக்காகவாவது அவளுடைய வாழ்க்கையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா 2 பேரையும் சேர்த்து வைங்க. இந்த வீட்லயே இருந்துகிட்டு போகட்டும் அப்படின்னு மோகனா சொல்ல, இங்க ராஜாங்கமுமே மனசுக்குள்ள நல்லபடியா யோசிச்சு ஒரு முடிவை சொல்றாரு. இங்க பாரு ஈஸ்வரி, உன் பையன் பண்ண தப்புக்கு அவனை இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சேன். ஆனா
ஏதோ மலருக்காக இவனை நான் இந்த வீட்டுக்குள்ள விடுறேன். மறுபடியும் ஏதாவது ஒரு கிரிமினல் வேலை பண்ணணும்னு இவன் நினைச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்கேயே உசுரோட கொன்னு போட்டுடுவேன். ஜாக்கிரதை அப்படின்னு ராஜாங்கமும் தன்னோட முடிவை சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போன தமிழ்ச்செல்வியை செக் பண்ண டாக்டர் இங்க அப்பத்தா கிட்ட தமிழ்ச்செல்வியோட வயித்துல ரெட்டை குழந்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டு வசந்தியும் இங்க அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்பத்தாவும் இங்க டாக்டர் கிட்ட, டாக்டர், என்னோட பேத்தி வயித்துல ரெட்டை உசுறு வளர்றது தயவு செஞ்சு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாக்டர், புருஷனும் பொண்டாட்டியும் இப்போ சண்டையில பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னா கண்டிப்பா இந்த விஷயத்த வச்சுதான் நான் ஒண்ணு சேர்க்க முடியும். அதனால நீங்க தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வியோ அப்பத்தா டாக்டர் கிட்ட பேசினதை ஒட்டு கேட்டுறாங்க. எதுக்காக இப்படி அப்பத்தா டாக்டர் கிட்ட சொல்லணும்? அப்போ என் வயித்துல ரெட்டை புள்ள வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு எங்க மனசுக்குள்ள தமிழ்ச்செல்வி அப்பத்தா அங்க டாக்டர் கிட்ட பேசினது கேட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வெளியே வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட எங்க டாக்டர், நீங்க நல்லபடியா டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, நல்லபடியா வேலைக்கு சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியோ சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு எங்க குழப்பத்தோட அப்பத்தாவை பார்த்து, அம்மாச்சி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியையும் இங்க அப்பத்தாவையும் அழைச்சுக்கிட்டு வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் மலர் கூட இங்க ரூமுக்குள்ள இருந்த போஸ் இருந்துகிட்டு, என்னடி புருஷன் இல்லாததும் ஒரு சுத்து நல்லாவே பெருத்து போயிட்ட போல இருக்கு. புருஷங்காரன் வீட்ல இல்லையே, வீட்ல யாருக்கிட்டையாவது பேசி நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு கொஞ்சமாவது உனக்கு தோணுச்சா? எங்கேயாவது போறான், எக்கேடு கெட்டாவது போறான், பிச்சை கூட எடுத்தா எடுக்கிறான். எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி நல்லா வேலைக்கு ஓசி சோறை தின்னுட்டு நல்லாதான் உடம்ப ஏத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பேச, இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனையை அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆளாயிட்ட. என்னதான் இருந்தாலும் உனக்கு ஏத்தம் ரொம்ப அதிகமா தான் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்க 2 பேருக்கும் வாக்குவாதம் வர, இங்க மலர ஓங்கி பலார்னு போஸ் ஒரு அறை கொடுக்குறாரு. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னைக்கோ ஒரு நாள் வந்திருக்க, ஒரு பொண்டாட்டி கிட்ட ஒழுங்கா பேசுறத விட்டுட்டு என்கிட்டயே திமிரா பேசி இப்படி என்னையே அடிக்கிறல்ல. உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்க மலர் ஒரு ஓரமா வெளியே வந்து தோட்டத்துல உக்காந்துகிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க தமிழ்ச்செல்வியோ ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோல இருந்து இறங்கி வர, மலர் ஒரு பக்கம் கண்ணை கசக்கிட்டு உக்காந்துக்கிறத பார்த்துட்டு, இது மலர கதனை எதுக்காக இங்க வந்து உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு? அம்மாச்சி, நீ வீட்டுக்கு போ அம்மாச்சி, அப்புறமா உன்னை நான் வந்து பாக்குறேன். ஏய், டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு. சரி அம்மாச்சி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு அவசர அவசரமா இங்க அப்பத்தாவ அனுப்பி வச்சுட்டு தமிழ்ச்செல்வியோ தன்னோட தோட்டத்து பக்கம் வந்து அங்க அழுதுகிட்டு இருந்த மலர்கிட்ட வந்து உக்காடுறாங்க. அக்கா, என்னக்கா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆ, அது வந்து ஒண்ணும் இல்ல தமிழ்ச்செல்வி. இல்லக்கா, என்னமோ இருக்கு, சொல்லு. வேற என்ன? அந்த போஸு தான் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்ததும் இல்லாம என்ன பிரச்சனை பண்ணி மறுபடியும் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் இது கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கோ ரொம்ப கோபம் வருது. என்னது, அடிச்சிட்டாரா? எதுக்காகக்கா? அவர் என்னமோ இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. என்ன பண்றது தமிழு? நானும் அவர் வரக்கூடாது, அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவுல தான் இருந்தேன். ஆனா இந்த ஈஸ்வரியாத்த தான் எப்படியோ பேசி ராஜாங்க மாமாவோட மனசை மாத்தி அந்த போஸு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. இனிமே என்னோட வாழ்க்கை நரக வேதனையா தான் மாறி போச்சு அப்படின்னு மலர் சொல்ல, என்னது, அந்த போஸை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்களா? இல்ல, இத சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி எழுந்துக்க, உடனே மலர் இருந்துகிட்டு, ஏய் தமிழு, எங்க போற? நீ எதுவும் போய் கேட்டுக்காத. அதுக்கப்புறம் அந்த போஸும் ஈஸ்வரியாத்தையும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க தமிழு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மலர் சொல்ல, அக்கா, அதெல்லாம் வேற பிரச்சனை இருக்கா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்த ஆத்திரத்துக்கு நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள வந்த தமிழ்ச்செல்விய பார்த்ததும் இங்க சாவித்திரி இருந்துகிட்டு, ஏய், என்னடி, உன் நினைச்ச நேரத்துக்கு அப்படியே மகாராணி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வர? முதல்ல வெளியே போடி அப்படின்னு சாவித்திரி பேச, நான் உங்களை பார்க்கறதுக்கு வரல. மாமா எங்க? மாமா, மாமா அப்படின்னு குரல் கொடுக்க, உடனே அங்க போசு அங்க சத்தம் கேட்டு வராரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள போறத இங்க கொட்டகைக்குள்ள இருந்த சித்ராவோ ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க.
அம்மா, அங்க பாரும்மா, தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட உள்ள போற மாதிரி இருக்கு. ஏய், ஆமாண்டி. அந்த போஸ் வேற வீட்டுக்குள்ள இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஏதாவது போட்டு கொடுத்துற போறா. சீக்கிரமா வாடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சுக்கிட்டு ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போக, இங்க ஈஸ்வரி உள்ள வந்ததும் தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, உங்ககிட்ட நான் நேத்தே என்ன சொல்லிட்டு போனேன்? இந்த போஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரிய பார்த்து கேட்க, இங்க பாரு தமிழு, அது வந்து அவன் பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சு தான் மாமா ஏத்துக்கிட்டாரு. இனிமே அவன் ஒழுங்கா இருப்பான். மலரோட வாழ்க்கையையும் பார்க்கணும்ல. யாரு இந்த போஸ் கூட மலர் அக்கா வாழ்ந்தா அவங்க நல்லபடியா இருப்பாங்களா? வாய மூடுங்க. போஸு, முதல்ல உன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தமிழ்ச்செல்வி ரொம்ப தைரியமாவே பேச, உடனே அங்க இருந்த சேது இருந்துகிட்டு, ஏய் தமிழு, இப்போ எதுக்காக போஸை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? அதான் அப்பாவே முடிவு சொல்லிட்டாருல, போஸ் இந்த வீட்டுலயே மலர் கூட வாழட்டும்னு. நீ என்ன அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவும் தெரியாது. அதனால பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. என்ன, என்னைய எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? சொல்றேன்ல போஸ், முதல்ல பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போ அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, தமிழு, தயவு செஞ்சு தமிழு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், போஸ் இந்த வீட்லயே இருக்கட்டுமே அப்படின்னு ஈஸ்வரி கெஞ்சாத குறையா தமிழ்ச்செல்வியோட கைய புடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே தமிழு, என்னடி வந்ததும் வராதுமா, எதுக்குடி இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்க? அப்பத்தா, இந்த போஸ் பண்ண காரியத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்களே இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. அப்படி என்னடி அவன் பண்ணான்? அவன் பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சு தானே ராஜாங்கம் ஏத்துக்கிட்டான். விட்டுடுடி. இல்ல அம்மாச்சி, இவன் பண்ண மத்த எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மாமா இவனை உள்ள ஏத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஏண்டி, அப்படி என்ன தாண்டி அந்த போஸ் பண்ணா? டேய் போஸ், அப்படி என்ன தாண்டா பண்ண? எதுக்காக தமிழ்ச்செல்வி தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இந்த போஸ் எங்க சொல்ல போறான்? நானே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜாங்க மாமாவை கார் ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இந்த போஸ் தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி தான் வாயால எல்லாத்தையும் சொல்ல, அங்க இருந்த போஸ் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியாக, இன்னொரு பக்கம் எல்லாருமே ரொம்ப ஷாக்காவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிலைமைய எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஈஸ்வரி, ஏ தமிழ்ச்செல்வி, என்ன சொல்ற? ஏன் புள்ளையா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அத்தை, என்ன அத்தை பேசுறீங்க? எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும். உங்க பையனை இங்க இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்களும் அவன் கூட சேர்ந்து நடிக்காதீங்க. ஐயோ தமிழு, என்ன தமிழ் பேசுற? நீ பேசுறதே எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையா? மாமா, நான் சொல்றது அத்தனையும் உண்மை, சத்தியம். இந்த போஸ் தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது. அது மட்டும் கிடையாது, நீங்க சாகலன்னு சொல்லி மறுபடியும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் தான் முயற்சி பண்ணது. அந்த நேரத்துல ஈஸ்வரி அத்தையும் நானும் தான் உங்களை காப்பாத்தணும். இந்த விஷயம் எப்படியும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க என்கிட்ட கால்ல விழாத குறைய கெஞ்சினாங்க. சரின்னு நான் தான் பாவப்பட்டு இந்த போஸ இந்த ஊர் பக்கமே திரும்ப கூடாது, இவனை எங்கேயாவது போக சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி அப்பத்தான் செத்து போயிட்டாங்கறத காரணமா வச்சுக்கிட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, அங்க இருந்த ஈஸ்வரியோ, ஏ தமிழு, என்ன தமிழு, என் புள்ள மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஏன்டா போஸு, நீயா பெரியப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ண? சொல்லுடா. ஐயோ இல்லம்மா, தமிழ்ச்செல்விக்கு பைத்தியம் ஏதாவது புடிச்சு போச்சா என்ன? என்ன தமிழு, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய போட்டு பேசுற? போதும் நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மாமா, நான் சொல்றத நீங்க நம்பலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்லுங்க. இந்த நாள்ல செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டு ராஜாங்கமோ இங்க சேது கிட்ட சொல்லி, சேதுவோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல எல்லார்கிட்டயும் விசாரிக்க, கொஞ்ச நேரத்துல உண்மையும் வெளியே தெரிய வருது. அப்பா, ஆமாப்பா, இந்த போஸ் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் போல இருக்கு. இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு சிசிடிவி கேமரால இருந்த எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. இங்க பாருங்கப்பா அப்படின்னு சொன்ன சேது இங்க எல்லார்கிட்டயும் அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை போட்டு காட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே இங்க சன்னாசி இருந்துகிட்டு, அடி பாவி, பெத்த புள்ளையே அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். நீ என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அவனை இந்த வீட்டுலவே இருக்க வச்சிருக்க. நீயும் உன் புள்ளையும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க
அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பேச, இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கிட்ட இங்க ஈஸ்வரி வந்து, "மாமா மன்னிச்சிடுங்க மாமா. என் புள்ள ஏதோ முட்டாள்தனத்தால இப்படியெல்லாம் பண்ணிட்டான். அவன் இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். தப்ப உணர்ந்து தான் இங்க வந்திருக்கான்." அப்படின்னு ஈஸ்வரி கெஞ்ச, "அடச்சீ! வாய மூடு. சொந்தக்காரவங்க, சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு. நீ என்னடான்னா, என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க பாத்த. உன் பையன் என்னன்னா, என்னோட உயிரை எடுக்க பாத்திருக்கான். நீங்கலாம் ஒரு மனுஷங்களா? 2 பேருமே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இந்த வீட்ட விட்டு வெளிய போங்க."